ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, வாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தோசை சுடணும். நைட்டு சாப்பாடு தோசை தான். வாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? என்னங்க மனசுக்கு கஷ்டமாகவே இருக்குது. மாட்டுக்கு வேற முடியலை. மடி நோய் மாதிரி வந்து மாட்டுக்கு ரொம்ப வீங்கிக்கிட்டு அப்படியே கறந்தா அப்படியே நெய் மாதிரி வருதுங்க. நெய் மாதிரியே வருது. முன்ன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே அந்த மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் மருந்து இந்த மாதிரி கத்தாழை, மஞ்சத்தூள், அந்த சுண்ணாம்பு எல்லாத்தையும் போட சொன்னாங்க. டாக்டர்கிட்ட போன் அடிச்சு கேட்டதுக்கு அதை போடுங்க தேவலாம்னாங்க. சரின்ட்டு அதையே போட்டேன். 2-3 நாளாக போட்டேன். நல்லா இருந்துச்சு. மறுநாள் ஒரு 2-3 நாள் நல்லா இருந்துட்டு, அப்புறம் அந்த ஒரு நாள் பால் கறக்காமல் விட்டாச்சு. அதனால மறுவாட்டி வந்து வீங்கிக்கிடுச்சுங்க. நல்லா வீங்கிக்கிடுச்சு. மருந்திருப்போம் அதே மாதிரியே ஒரே இதாக வீங்கிக்கிட்டு எல்லா காம்புலையுமே மஞ்சையாக வந்துடுச்சு பால். அப்புறம் நாங்கள் டாக்டரை கூப்பிட்டாக்கா, டாக்ட்ரு அங்கே நீங்கள் மாத்திரை வாங்கி போடுங்க வேலையாக போயிருக்கிறாரு. ஒரு டாக்டரை கேட்டால் அந்த 10 போடுங்க சரியாயிரும் அப்படிங்கிறாரு. என்னங்க மாட்டுக்கு ஒரே இதாக வீக்கமாகவே இருக்குது. அதே மாதிரி பாலை கொண்டு வராதேன்ட்டார். அப்புறம் என்னங்க அவசர சிகிச்சைக்கு ஃபோன் அடித்தாக்கா உடனே வந்துட்டாங்கங்க. உடனே வந்து நல்லா ஊசி போட்டு 3 ஊசி போட்டாங்க. 3 ஊசி போட்டுட்டு மருந்து 2 ஊசிக்கு எழுதி கொடுத்தாங்க. 2 ஊசி எழுதி கொடுத்துட்டு அப்புறம் அது காம்புக்குள்ளே செலுத்த சொல்லி ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்க. அதையும் வாங்கியாந்து போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் தெரிஞ்சாப்புல இருக்குது பால். எங்கள் மனசு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. மனசுக்கு கஷ்டம்.